என்னோட காலேஜ் டேஸில் ஒரு பொண்ணு மேலே எனக்கு க்ரஷ் இருந்தது. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. 1 வீக் முன்னாடி கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் இந்து நியூஸ் பேப்பர்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க ஒன்று சொன்னாங்க, This doesn't mean there are suddenly more red cars around you. ஹாய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஸ்டோரி, பட் இது ஒரு வெறும் ஸ்டோரி மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் அது நம்ம வந்து எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணணுன்றதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு லிங்க் இருக்குது. சரிங்களா, ஃபைன். ஸோ இப்போ காலேஜ் டேஸ், என்னோடய காலேஜ் டேஸில் ஒரு பொண்ணு மேலே எனக்கு க்ரஷ் இருந்தது. அவங்க வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டு, நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு. எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் தான். சரிங்களா, ஒரு பாயிண்டில் என்னென்னா, 3rd இயருக்கு அப்புறம் நான் அடிக்கடி அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வாண்டடாக போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி போவேன், பட் அதுக்கப்புறம் வாண்டடாக வில்லிங்காக எங்கள் கிளாஸ் எல்லாம் சில நேரம் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் அங்கே போய் உட்கார ஆரம்பித்தேன். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கேன்டீனுக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தேன். இதெல்லாம் நான் வந்து 2nd இயரில் பண்ணதில்லை, 3rd இயர்லேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய இடத்துல என்ன தோணுச்சுன்னா, நான் கரெக்டாக கேன்டீன் உள்ளே போவேன், அந்த பொண்ணு கேன்டீன் உள்ளே வரும். சில நேரம் நான் கேன்டீன் உள்ளே போவேன், அந்த பொண்ணு கேன்டீன் வெளியில் வந்து வரும். நான் அவங்க டிபார்ட்மெண்ட் உள்ளே போவேன், அந்த பொண்ணுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட். ஸோ ஆப்போசிட்லேயோ இல்லை 2 பேரும் சேர்ந்தோ என்ட்ரியோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே அடிக்கடி அது ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, செமஸ்ட்ரு லீவ் முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் டே வர்றேன். ஆஃப்டர் மை 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் உள்ளே வர்றேன். காலேஜ் உள்ளே அந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே போகிறேன். அந்த பொண்ணு எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து ஆஹா, வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகுது, பரவாயில்லையே, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பார்க்கை தட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்சஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இங்கே அங்கே போகிற இடத்துல எல்லாம் அந்த பொண்ணும் வர்ற மாதிரி, அந்த பொண்ணு எனக்காகவே வர்ற மாதிரி, நான் பார்க்குறதுலாம் அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அது உண்மையாக நடக்குது. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், டேய் எங்கேயோ ஒரு ஸ்பார்க் ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுரா, ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதுரா, வேவ் லென்த் இதாகுதுரா, அப்படி இப்படிலாம் உளறிட்டு இருப்பேன். நான் போகிறதுலாம் வருதுடா, எங்கே இல்லைடா இது சம்திங் வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அவன் வந்து என்னை ரொம்ப காமெடியாக பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான், நீ ஏதோ உளர்ற போடா அப்படின்னு காமெடியாக கலாய்ச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் எனக்கு என்னென்னே தெரியலை, பட் ஆனால் எனக்கு என்னவோ எல்லாமே எனக்கு ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரியே இருந்தது. லைக் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த பொண்ணு ரிலேட்டடாக சொல்கிறேன். நான் பார்க்குறதோ இல்லைனா இங்கே போகிறதோ, லைப்ரரி போகிறதோ, இல்லை வந்து மிட் செம் எப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிறதோ, என்னவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதோ சிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. எனக்குள்ளே ஒரு பயங்கர சந்தோஷம். ஓ, மேட் ஃபார் ஈச் அதர், செம அப்படின்லாம் ஒரு பயங்கர சந்தோஷம். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஐ மீன் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கூட தெரியாது, ஆனால் நடக்குது. அந்த நடக்கிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், நமக்காகவே நடக்கிற மாதிரி ஒரு 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 உத்வேகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் காலேஜ் டேஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் ரெட் கார் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு தியரி போட்டிருந்தாங்க. அப்போ என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீ வந்து ஒரு ரெட் காரை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே யோசிச்சுட்டு அதே ஒரு இதாக இருந்தேன்னா, உனக்கு ரோட்டில் போகிறப்பெல்லாம் நிறைய இடத்துல நீ ரெட் கார் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம பார்க்குறோமா பார்க்கலையோ, ரெட் கார் அது பாட்டுக்கு எப்போவும் போல தான் போய்கிட்டு இருக்கு, எப்போவும் போல தான் வந்துகிட்ருக்கு. ஆனால் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டதுனால உனக்கு அந்த ரெட் கார் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகுது மைண்டில். அதனால் உனக்கே ஒரு சைக்கலாஜிக்கலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம நிறைய இடத்துல ரெட் கார் பார்க்குறோம், ஸோ இந்த ரெட் கார் நமக்கு கிடச்சிரும், இல்லை வாங்கணும்னு நினச்சிருந்தா வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று கொடுத்துரும். அப்படின்றதான் ரெட் கார் தியரியா அப்படின்னு சொல்லி அப்புறமா பின்னாடி ஏதோ ஒரு இடத்துல புக்ஸ் படிக்கும்போது பார்த்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஓ இந்த தியரி தான் நம்ம வந்து காலேஜ் டேஸில் அந்த பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக இருந்தப்போ நடந்ததோ. எப்போவும் போல் அந்த பொண்ணு கேன்டீனுக்கு வந்திருக்காங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க, மிட் செம் ஹாலுக்குள்ளே வந்தாங்க, எல்லாமே அவங்க பாட்டுக்கு நேச்சுரலாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் நான் அந்த பொண்ணையே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால எல்லாமே எனக்காக நடக்கிற மாதிரியே எனக்கு தோணிருச்சு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், அந்த ரெட் கார் தியரின்ற அந்த புக்கில் படிக்கும்போது, ஓ இதுதான் நம்ம காலேஜ் டேஸில் நமக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த ரெட் கார் தியரி புக்கு படிக்கும்போது இந்த இன்சிடென்ட்ஸ், காலேஜ் இன்சிடென்ட்ஸ்லாம் ரிலேட் பண்ணும்போது தான் எனக்கு ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓ
நம்ம மைண்டில் என்ன நடக்கணும், என்ன நடக்கும், எது நமக்கு தேவை, எது நமக்கு பிடிக்கும், எது நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கட்டாயம் நடக்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகள் அடிக்கடி தென்பட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் சிம்பிள். சைக்காலஜிங்கிறது இவ்வளோதான். நீ எது வேணும்னு நினைக்கிறியோ, எது உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ, எதை பற்றி நீ அதிகமாக யோசிக்கிறியோ, எதை பற்றி நீ அதிகமாக திங்க் பண்ணுறியோ அது உனக்குடையதாகவே உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெட் கார் தியரியில் சொல்ல வர ஒரு விஷயம். அப்புறம் யோசித்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ஹிந்து நியூஸ் பேப்பர்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க ஒன்று சொன்னாங்க, சார் நாங்களும் ஹிந்து படிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் பார்க்குற நியூஸோ இல்லை நீங்கள் பார்க்குற ஃபேக்சுவல் திங்ஸோ இல்லை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுற மாதிரியான விஷயங்களோ எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை சார், ஆனால் உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி சார் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவங்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் தான், சரிங்களா? அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நான் வந்து இதே வேலையாக உட்காந்துருக்கேன், யூபிஎஸ்சிக்குன்னே உட்காந்து ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதனால் எப்போவுமே அதே மைண்டில் தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக கேப்சர் ஆகுது. ஸோ நீங்களும் யூபிஎஸ்சிக்கு தான் யூபிஎஸ்சிக்கு இதெல்லாம் வேணும்னு இறங்கி அதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்து அதை பற்றியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஈஸியாக கண்ணில் புலப்படும், ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி அங்கே இருக்கிறதா. இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே இருக்குது. நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறீங்க படிக்கலன்றதானே அது ஆல்ரெடி ஹிந்துவில் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தென்படலை. ஆனால் இப்போ யூபிஎஸ்சிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாட் ப்ராசஸில் கொண்டு வந்துட்டா அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஹிந்துவிலையோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையோ ஈஸியாக கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், பிடிக்கும், இல்லை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ இங்கே யூபிஎஸ்சின்னு எடுத்துப்போம், யூபிஎஸ்சியை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எளிதில் கண்ணுக்கு புலப்படும், எளிதில் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருந்து நீங்கள் அதை எப்படி கேப்சர் பண்ணி மோல்ட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்றது உங்களோட ஸ்கில் செட்டு தான், சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ரெட் கார் தியரி. ஸோ எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தீவிரமாக அதிதீவிரமாக யூபிஎஸ்சி மேலே ஒரு காதல், ஒரு நேசிப்பு உருவாக்கிக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எஸ்பெஷலி த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும், அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அவ்வளோ அதிதீவிரமாக அதன் மீது காதல் கொண்டு அதன் மீதே வெறியாக இருக்க வேண்டும். அப்போ தான் நான் கிளாஸ் சொன்னேன், இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்போது நான் இதே வேலையாக இருக்கேன், நான் ஒரு நாள் ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்தேன்னா இதில் என்ன கொஸ்டின் எடுக்கலாம், இது மெயின்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும், GS2க்கு வருமா, 3க்கு வருமா, ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதை கேஸ் ஸ்டடியில் எப்படி கொண்டு வரலாம், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால தான்ப்பா எனக்கு அப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பழக அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே ஈஸியாக புரிபடும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன்லேயும் அதே தான் கேட்டாங்க, சார் நாங்களும் ஹிந்து தான் படிக்கிறோம், நாங்களும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் படிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின் எங்கேருந்து அந்த ஹிந்துவில் பிடிக்கிறீங்கன்றதை எங்களால் டக்குன்னு கேப்சர் பண்ண முடியல அப்படின்பாங்க. த பாயிண்ட் இஸ், நான் அதையே யோசிக்கிறேன், அதையே நேசிக்கிறேன், அதையே அதிதீவிரமாக காதலிக்கிறேன் யூபிஎஸ்சியை. அப்போது எனக்கு அது எல்லாமே கண்ணுக்கு புலப்படுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அதிதீவிரமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பற்றியே சிவில் சர்வீசஸில் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை பற்றியே ஃபிக்ஸ்டாக மைண்டில் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கட்டாயம் கண்ணுக்கு புலப்படும், கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் அதை எப்படி மார்க்காக கன்வெர்ட் பண்ணுறது, ஆன்சராக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஸ்கில் செட், அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ த பாயிண்ட் இஸ், உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதன் மீது அதிதீவிரமாக ஒரு காதல் கொள்ள வேண்டும். அது மாதிரி இந்த யூபிஎஸ்சியை பற்றி நீங்கள் அதிதீவிரமாக யோசிங்க. டெஃபினட்டாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கும், உங்கள் கண்ணுக்கு புலப்படும், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ரெட் கார் தியரி. ஸோ இந்த ரெட் கார் தியரியில் சொல்கிற மாதிரி நீங்கள் யூபிஎஸ்சியை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களோட நினப்பு தான், சரிங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.